ஜெயதேவி ஜெயஸ் அன்பர்களுக்கு வணக்கம். வரலட்சுமி பூஜையை எல்லாரும் கோலாகலமாக கொண்டாடி இருப்பீங்க. நான் இப்போ தான் முதல் முறையாக வரலட்சுமி பூஜை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் பண்ணியிருக்கேன். கலசம் மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். யாருக்கும் அழைப்பு கொடுத்தது கிடையாது. ஒரு 5 தாம்பூலம் மட்டும் நானே அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வரலட்சுமி அம்மாவோட அருளால் நான் எப்படி ஆசைப்பட்டனோ அதை விட ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க என்னோட அக்காங்களும் என்னோட சொந்த பந்தங்களும். வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கலசம் ரெடி பண்ணி அந்த கலசத்தில் அம்மாவை ஆவாகனம் பண்ணி உருவகப்படுத்தி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து முதல் பூஜை பண்ணணும். பூஜைக்கு வர்றதுக்கு 30 பேருக்கு அழைப்பு கொடுத்துருந்தேன். வரவங்க எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கறதுக்காக வெத்தலைப்பாக்கு, மாங்கல்ய கயிறு, மஞ்சள் குங்குமம், ஜாக்கெட் துணி, வாழைப்பழம், விரலி மஞ்சள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தட்டு, கண்மை டப்பா, ஒரு குபேர விளக்கு, இதையெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு மஞ்சள் பை, இது எல்லாமே தாம்பூலமாக கொடுத்தோம். ஆடி முதல் வெளியிலேருந்து நான் விளக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வரலட்சுமி பூஜை பண்ணுற இந்த 5வது வெள்ளிக்கிழமையில பூஜைக்கு வரவங்களும் விளக்கு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவங்களும் ஒத்துழைச்சாங்க. 18 பேர் சேர்ந்து விளக்கு பூஜை பண்ணோம். வரலட்சுமி பூஜைக்கு அழைப்பு கொடுத்த எல்லாருமே வந்துட்டாங்க. விளக்கு பூஜை பண்ணுறவங்க விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜைக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. பூஜைக்கான அத்தனையும் பார்த்து செஞ்சு எதுவும் குறை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருந்தோம். மஞ்சள் பிள்ளையார் முதல் கொண்டு எல்லாமே நாங்களே பிடிச்சி வச்சுட்டோம். விளக்கு மட்டும்தான் அவங்களை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். மற்ற எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிட்டோம். ஆனாலும் முக்கியமான ஒரு பொருளான வாழை இலையை மறந்துட்டோம். உடனே அந்த நேரத்துக்கு வாழை இலை ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கலாக்கா வீட்டிலேருந்து வெத்தலை பறிச்சுக்கிட்டோம். விளக்குக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெத்தலையும், மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறதுக்கு ஒரு வெத்தலையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். கை துடைக்கிறதுக்கான ஒரு சின்ன துணியும் எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டோம். எல்லாருக்கும் வெத்தலை கொடுத்துட்டு அதில் பச்சரிசி கொட்டி அது மேலே விளக்கு வைக்கிறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே பிரசாதம், தாம்பூல பை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு 21 பேர் கணக்கு பண்ணியிருந்தோம். ஆனால் 3 பேர் வர முடியல. அதனால் 18 பேர் மட்டும் சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவாக என்னால் போட முடியல. ஷார்ட்ஸ் வீடியோவை தான் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோ விநாயகர் பூஜையும் குலதெய்வ பூஜையும். ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி. ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி. ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி. ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி. ஓம் ஆனை முகத்தோனே போற்றி. ஓம் ஆனை முகத்தோனே போற்றி. ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி. ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி. ஓம் ஆதி மூலமே போற்றி. ஓம் ஆதி மூலமே. ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி. ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி. ஓம் அகந்தை அடிப்பவனே போற்றி. ஓம் அகந்தை அடிப்பவனே போற்றி. இந்த மாதிரி 27 விநாயகர் போற்றி சொல்லி தீப ஆராதனையோட விநாயகர் பூஜையை முடிச்சிட்டோம். அடுத்ததாக குலதெய்வ போற்றியும் 27 முறை சொல்லி தீபாராதனை காமிச்சு குலதெய்வ பூஜையை நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ வரலட்சுமியோட 108 போற்றி, கண்டிப்பாக பாருங்கள். ஓம் அம்சலட்சுமியே போற்றி. ஓம் அபூர்வ லட்சுமியே போற்றி. ஓம் அபூர்வ லட்சுமியே போற்றி. ஓம் அரவிந்த லட்சுமியே போற்றி. ஓம் அரவிந்த லட்சுமியே போற்றி. ஓம் அனந்த லட்சுமியே போற்றி. ஓம் அனந்த லட்சுமியே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி. ஓம் ஆதிலட்சுமியே போற்றி. ஓம் ஆதிலட்சுமியே போற்றி. ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி. ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி. ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி. ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி. ஓம் இன்பலட்சுமியே போற்றி. ஓம் இன்பலட்சுமியே போற்றி. ஓம் கருணலட்சுமியே போற்றி. ஓம் கருணலட்சுமியே போற்றி. ஓம் கனகலட்சுமியே போற்றி. ஓம் கனகலட்சுமியே போற்றி. ஓம் கபிலலட்சுமியே போற்றி. ஓம் கபிலலட்சுமியே போற்றி. அவளை யாராச்சும் தூக்குங்க பாவம். எங்க பாப்பா தூக்கு. இல்லை ஒரு
பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருக்கும். எங்கள் அமுதா சித்தி எப்படி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி கரெக்டாக பூஜை முடிகிற நேரத்துக்கு வந்து தீபாராதனை காமிச்சாங்களோ அதே மாதிரி எங்கள் மணிமேகலை சித்தியும் ஆசீர்வாதம் பண்ணுற நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து மற்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. தெரியல இங்க இருக்கு. எங்கடா வந்து மறைச்சிட்ட ஏன் சித்தி? வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. வந்த எல்லாருக்கும் பிரசாதம் தாம்பூலம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பிரசாதம் கொடுக்கறத ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. உள்ளே ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே வெளியில் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி தாம்பூல போய் கொடுக்கறதையும் வீடியோ எடுக்காம விட்டாச்சு. இந்த பூஜையை இவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிச்சது ஒரு பெரிய சாதனையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தது கிடையாது. ஒவ்வொன்றா செய்ய தான் இப்படிலாம் செய்யணுமா அப்படின்றது தெரியுது. இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த பூஜையை இவ்வளோ சிறப்பாக செய்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி தாம்பூல போய் நான் மட்டும் ரெடி பண்ணலை, எல்லாரும் சேர்ந்து தான் ஷேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ராத்திரி பகல்னு நேரம் பார்க்காம நேரத்தையும் உழைப்பையும் எனக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொன்னால் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொன்னால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா இந்த பூஜை பண்ணட்டுமான்னு கேட்டது மட்டும்தான் நான். மற்றபடி ரெடி பண்ணது எல்லாமே நீங்கள் தான். அதனால் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி. இதையெல்லாம் செய்கிறதுக்கு அருள் புரிஞ்ச வரலட்சுமி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். வரலட்சுமி அம்மாவோட நிறைவு பூஜையான புனர் பூஜையும் சிறப்பாக முடிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் புனர் பூஜை பண்ணியிருந்தோம். விளக்கு பூஜைக்காக எல்லா விளக்குமே மேலேருந்து எடுத்ததுனால அந்த எல்லா விளக்குமே அன்றைக்கி ஏற்றிருந்தேன். வீடே ஜெகஜோதியாக ரொம்ப அற்புதமாக இருந்தது. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த எல்லா விளக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணியிருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 3 பேர் சேர்ந்து வரலட்சுமி அம்மாவை அப்படியே தூக்கி அரிசி போனியில் வச்சுட்டோம். கிச்சனுக்குள்ளே 3 பேரும் போக முடியாது. அதனால் அரிசி போனியை கிச்சனுக்கு நேராக வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த போனிலே இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி வைக்கல. ஒரு அரை மணி நேரத்தில் உடனே எடுத்துட்டேன். அம்மாவோட அலங்காரத்தை எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் எடுக்கும்போது எவ்வளோ ஜாலியாக ஈஸியாக எடுத்துகிட்ருக்கோம். எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக கலசத்தில் இருந்த அரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த அரிசி போனிலே போட்டாச்சு. இந்த வரலட்சுமி அம்மாவை எடுத்து வைக்க மனசு வராமல் நான் தினமும் வீட்டில் வணங்குறதுக்கு இதே கலசத்தை வச்சு வேற ஒரு முகம் வச்சு ஆவாகனம் பண்ணி உருவகப்படுத்தி வச்சுருக்கேன். வரலட்சுமி பூஜைக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி.